ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா யூனிவர்ஸ் மிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரல் ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கைடன்ஸ் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் சொல்ல மெசேஜ் என்னன்றதை பார்ப்போம். ஒரு சில விஷயம் உங்களுக்குள்ளே நீங்கள் வெளியே சொல்லாமல் ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அந்த வெளியே சொல்லாத நபர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். ஒரு சில விஷயம் நீங்கள் சொல்கிறதே கிடையாது. அந்த விஷயம் எப்படி சொன்னால் அவங்க தப்பாக நினைப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒரு எமோஷ்னலி இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. எப்படின்னா சொல்லவா வேண்டாமா ஒரு ஒரு சில விஷயம் சொல்லவா வேண்டாமான்னா சொன்னால் தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இதை சொல்லவா வேணாமா அப்படின்ற 2 in 1 இருக்குது மனசு. ஒரு பக்கம் பார்த்தா சொல்லணும்னு தோணுது, ஒரு பக்கம் பார்த்தா சொன்னால் ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லவா வேண்டாமா நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் சொன்னால் கூட உங்கள் பக்கம்தான் அது பேலன்ஸாக இருக்கும். மீன்ஸ் நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்ருக்கீங்க. யூனிவர்ஸோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. உங்கள் ஏஞ்சல்ஸ், உங்கள் குலதெய்வத்தோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனாக இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அதை சொல்லணுன்ற ஒரு ஸ்ட்ராங் இருந்தாலும் ஒரு சில நேரம் பேக் அடிச்சிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரியே தெரியுது. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது. ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ஃபேமிலி மெம்பர்கிட்ட நீங்கள் சொல்லணும் விருப்பப்பட்டால் ப்ராப்பராக சொல்லுங்கள். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக இப்போ லவ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை லவ்வை சொல்ல போகிறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேலன்ஸான நேரமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். ஸோ யூனிவர்ஸோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் பிடிச்ச பிடியில் ஒத்த காலம் நிற்கிற மாதிரி எனக்கு தோணும் இந்த கார்டை பார்க்கும்போது. நீங்கள் ஒரு பிடிவாதக்காரவங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சி சாதிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. யூனிவர்ஸோட பிளெஸிங், உங்களோட ஏஞ்சலோட பிளெஸிங் நல்லாவே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல குட் நியூஸ் சீக்கிரம் நீங்கள் உங்கள் கேரியர்லேயோ ரிலேஷன்ஷிப்லேயோ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்டை தான் நல்லா பார்க்க முடியுதுங்க. சரி, ரொம்ப நாளாக ஓடி 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 ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த டார்கெட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வேதனையோடு இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஸோ கூடயே ஒரு சில பீப்புள் உங்களை பற்றி ஒரு பேடாக கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ அந்த கமெண்ட்டை அதை இக்னோர் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே போங்க. ஏன்னா எத்தனை தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் போகக்கூடிய சுச்சுவேஷன் இனிமே வர காலத்துக்கு நடக்கும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். அந்த மாதிரி ஒரு கார்டை தான் பார்க்க முடியுது.
நீங்கள் நினைக்கக்கூடிய டார்கெட் என்ன நினச்சாலும் சரி தான், நீங்கள் வேலை பார்க்குறவங்களா தான் சரி தான், பிஸ்னஸ் பண்ணுறவங்களாலும் சரி தான், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள், இல்லை இப்போ தான் வந்து லவ்வர் சொல்ல போகிறீங்கனாலும் உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப மெடிடேஷன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு சில தெளிவான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து உங்களுக்கு என்னென்னா இப்போ வந்து ஒரு மெடிடேஷன் ஒரு நார்மல் யோகா தேவைப்படுது. ஏன்னா வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து பட்ட கஷ்டம் அவ்வளவு அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணுறதுக்கு ஒரு சில யோகா மெடிடேஷன் நீங்கள் பண்ணால் தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக முடியும். ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும். பட்டு இனி வர 2026 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க, ஒரு கோல்டன் ஸ்டார் மாதிரி. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். அது பண ரீதியாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் ரீதியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம், இல்லை கேரியர் ரீதியாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸ் படிச்சுட்ருக்கீங்கன்னா படிப்பு ரீதியாக எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு க்ரோத் நல்லா இருக்க போகுது. ஸோ கோல்டன் ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க. ஸோ ஒரு நல்ல க்ரோத் இருக்க போகுது. கண்டிப்பாக வந்து ஒரு க்ரோத் இருக்க போதுன்னொன்னையுமே ஏதோ ஒரு ஃபாரின்க்கோ இல்லை இடம் மாறுறதுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ இடம் மாறினாலே உங்கள் லைஃப் வந்து ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. ஸோ இதான் யூனிவர்ஸ் சொல்லும் கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மாதிரி ரீடிங் சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். A year from now, இந்த வருஷத்துலேருந்து ஜனவரி மாதம் 2026 ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்பயே பாருங்கள் இயர் ஃப்ரம் நவுன்னு வருது. within the next few weeks கோயின்சிடென்ட்டாக வருது. இன்னும் பார்ப்போம் என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்றது பார்ப்போம். A year from now, the year from now within the நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிடேஷன் ஸ்ப்ரிங்ஸ் யுவர் ஆன்சர். கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆன்சர் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். A year from now within the next few weeks என்ன வருதுன்ற பார்ப்போம். ஏஞ்சல் கைடன்ஸ். abundance. ஸோ மணி ப்ராப்ளம் எல்லா பிரச்சனையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ வித்தின் தி நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் அது நடக்கக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஹாப்பியாக இருங்க எப்பயுமே. ஸோ இதான் வந்து ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ வித்தின் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லக்கான விஷயம் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. ஸோ லிசன் டு யுவர் இன்ஸ்டியூஷன். உங்கள் இன்ஸ்டியூஷனை நீங்கள் நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில விஷயம் நம்ம தப்பாக நினைக்கிறோமேனு நினச்சி நீங்கள் அது கரெக்டாக தான் இருக்கும், அதை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதையும் நம்புங்க.
ஸோ இந்த ரீடிங் ஒரு ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய், டேக் கேர்.